சென்னையில் சாலையின் நடுவே இருக்கும் தடுப்பு சுவற்றின் மோதிய கார் கவிழ்ந்து விபத்தில் சிக்கியது. தென்காசி அருகே தரிகட்டு ஓடிய கார் சாலையில் சென்றவர்கள் இருசக்கர வாகனங்கள் மீது மோதியது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர்கள் சுப்பிரமணியன், ஈஸ்வரமூர்த்தி ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். சுப்பிரமணியன், நீங்க சொல்லுங்க, என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு இந்த விபத்து? சென்னை ராயபுரம் மேம்பாலம் நோக்கி சென்று கொண்டிருந்த ஒரு கார் ஒன்று அங்கிருக்கக்கூடிய தடுப்பு சுவரில் மோதி தலைக்குப்புற கவிழ்ந்து விழுந்தது. அது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. சென்னை ராயபுரம் அருகே சென்று கொண்டிருந்த காரை ஓட்டி வந்த மணிராஜ் என்பவர் திருவொற்றியூர் நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது ஒரு வழி பாதையாக அந்த ராயபுரம் மேம்பாலம் செல்லக்கூடிய பாதை மாற்றப்பட்டிருக்கிறது. தடுப்பு சுவரில் மோதிய அந்த கார் தலைக்குப்புற கவிழ்ந்து விழுந்தது. இதில் மணி படுகாயம் அடைந்தார். அருகில் இருக்கக்கூடிய ஸ்டான்லி அரசு மருத்துவமனை சிகிச்சைக்காக அவர் அனுமதிக்கப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக முதல் கட்டமாக வடக்கு கடற்கரை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டார்கள். அதே போல அங்கிருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போதுதான் இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது என்பது தொடர்பாக தெரிய வந்தது. தற்போது போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் இந்த விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். தகவல்களை கொடுத்தமைக்கு நன்றி சுப்பிரமணியன். ஈஸ்வரமூர்த்தி, நீங்க சொல்லுங்க, அடுத்தடுத்து என்ன நடந்திருக்கு? முக்கியமான சாலை வந்து பனவெளி சித்திரம், முக்கியமான சாலையில பனவெளி சித்திரங்கிற ஊர் இருக்கு. இது எப்படின்னா பக்கத்து சுத்தி உள்ள ஒரு 50 கிராமங்கள் இருக்கு. அந்த 50 கிராமங்களும் வந்து கூடிய வணிகத்துக்கு வரக்கூடிய இடம் வந்து பனவெளி சித்திரத்துல தான் வருவாங்க, பைக்ல தான் வருவாங்க, சின்ன சின்ன குட்டி கிராமங்களால. ஆனாலும் அந்த இடத்துல இப்பவும் பாத்தீங்கன்னா பைக்குகளும் காரு வாகனங்கள் கனரக வாகனங்கள் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். அதாவது சாலையை கடக்கும் போது பார்த்தா கடக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அரசு பல கூட அதை சொல்லியிருக்காங்க, விழிப்புணர்வும் செஞ்சிருக்காங்க. இன்னில பாத்தீங்கன்னா அடிக்கடி பனவெளி சித்திர பக்கத்துல தொடர்ந்து இந்த பிரதான சாலையில விபத்து நடந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு காலையில ஒரு 11-11:30 மணி வாக்குல பாத்தீங்கன்னா பனவெளி சித்திர பக்கத்துல ஆரியால்பட்டிங்கிற ஒரு கிராமம், ஆயால்பட்டியை சேர்ந்த பால்குட்டி என்கிறவர் பைக்ல இந்த சாலையை கடக்க முயல்றாரு. கடக்க முயலும் போது திருநெல்வேலி சகரம் நோக்கி ஒரு கார் கிராமம் வந்துகிட்டு இருக்கு. வரும்போது இவர் ரொம்ப ஒட்டி வந்த உடனே அந்த கார் மேல மோதிடுறாங்க. அவர் மேல விழுந்த உடனே அடுத்த சைடுல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கூட வரிசையா கடைகள் இருக்கும். அந்த கடைகளை கூட கிராமத்துல இருந்து வந்த மக்கள் கூட உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க, கடையில சரக்கு வாங்கிட்டு இருப்பாங்க, பலசரக்கு இந்த மாதிரி பொருள் எல்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க. அவங்க மேலேயும் அடுத்தடுத்த வாகனங்களை மோதினால அந்த விபத்து நடந்திருக்கு. அது வேற என்ன ஒரு அதிர்ஷ்டவசம், 2 பேருமே தூக்கி எறியப்பட்டதை தவிர யாருக்கும் லேசான காயமாக பெரிய பலத்த காயம் எதுவும் இல்ல. அதிர்ஷ்டவசமா அவங்க உயிர் தப்பிருக்காங்க அப்படிதான் சொல்லணும். இந்த கார்ல வந்தவங்க யாரு அப்படிங்கிற விவரம் வரைக்கும் தெரியல. போலீசார் விசாரிச்சிருக்காங்க. இது சம்பந்தமா பனவெளி சித்திர போலீசார் பதிவு விசாரிச்சிருக்காங்க. தென்காசி அருகே தரிகட்டு ஓடிய கார் விபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த விவரங்களை வழங்கினீர்கள். நன்றி ஈஸ்வரமூர்த்தி.